அவர்காம் பகல்காமில் 22ஆம் தேதி 26 பேரை தீவிரவாதிகள் சுட்டுக் கொன்ற சம்பவத்திற்கு ரஷ்ய அதிபர் புட்டின் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பிரதமர் நரேந்திர மோடியிடம் இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்திருப்பதுடன் இந்தியா எடுக்கக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளுக்கும் தாங்கள் ஆதரவாக இருப்போம் என்ற உறுதிமொழியையும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் தொலைபேசி மூலமாக பிரதமர் நரேந்திர மோடியை தொடர்பு கொண்டு கூறியிருக்கிறார் என்று வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்திருக்கிறார். பஹல்காம் தாக்குதல் தொடர்பாக உலகில் அத்தனை நாடுகளும் சீனா உள்ளிட்ட சில நாடுகளை தவிர மற்ற அனைத்து நாடுகளும் இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்திருக்கின்றன. இன்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் தீவிரவாத தாக்குதலுக்கு காரணமானவர்களும் தீவிரவாதிகளும் தண்டிக்கப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். இத்தகைய தாக்குதல் மிகவும் கண்டனத்துக்குரியது என்று தெரிவித்துள்ள அவர், இந்தியா இந்த தாக்குதலுக்கு எதிராக எடுக்கும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் உறுதுணையாக ரஷ்யா இருக்கும் என்ற ஆதரவையும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் தெரிவித்திருக்கிறார். தீவிரவாதத்திற்கு எதிராக இந்தியா எடுக்கும் ஒவ்வொரு நடவடிக்கைக்கும் ரஷ்யா தனது ஆதரவை அளிக்கும் என்றும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் பிரதமர் நரேந்திர மோடியிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தெரிவித்திருப்பதாக வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் இன்று தெரிவித்திருக்கிறார். இந்த பஹல்காம் தாக்குதலுக்கு இந்தியா எந்த நேரத்திலும் பதிலடி கொடுக்கும் என்றும் அது எந்த இடத்தில் எந்த பகுதியில் யார் மீது அந்த தாக்குதல் நடத்தப்படும் என்பது தொடர்பான தகவல்கள் ரகசியமாக உள்ள சூழ்நிலையில் அதற்கான இறுதி ஏற்பாடுகள், போர் பயிற்சிகள், போர் ஒத்திகைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் இன்று காலை அவர் பாதுகாப்புத்துறை செயலாளருடனும் முப்படை தளபதிகளுடன் ஆலோசனை நடத்திய சூழ்நிலையில் பாதுகாப்புத்துறை செயலாளருடனும் இன்று பிரதமர் நரேந்திர மோடி இன்று காலையில் சந்தித்து ஆலோசனை நடத்தினார். இதன் தொடர்ச்சியாக இப்போது சர்வதேச நாடுகளின் தலைவர்கள் மற்றும் பல்வேறு நாடுகளின் அதிபர்கள் பிரதமர் நரேந்திர மோடியை தொடர்பு கொண்டு இந்த தீவிரவாதத்துக்கு எதிரான தாக்குதலில் உள்ள பல்வேறு அம்சங்கள் தொடர்பாகவும் இந்தியா நடத்த உள்ள இந்த தாக்குதலுக்கு தங்களது ஆதரவு அளிக்க வேண்டும் என்றும் கோரியுள்ளன. இந்த சூழ்நிலையில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை தொடர்பு கொண்டு தீவிரவாதத்திற்கு எதிராக இந்தியா மேற்கொள்ளும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் துணையாக இருப்போம் என்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் நேரடியாக தெரிவித்திருப்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இத்தகைய இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் சூழல் ஏற்பட்டு பல்வேறு தடைகள் மற்றும் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ள இந்த சூழ்நிலையில் இரு நாடுகளுக்கு இடையேயான போர் பதட்டம் அதிகரித்துள்ள நிலையில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை தொடர்பு கொண்டு இந்த ஆதரவு மற்றும் தீவிரவாதத்துக்கு எதிரான போரில் உறுதுணையாக இருப்போம் என்று தெரிவித்திருப்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ஆபிரகாம்.